இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜோசப் ஆஃப் குபர்டினோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன். எப்படி இருக்கின்றது இன்றைய நாள்? ஸ்ட்ரென்த்தாக, ஆக்டிவாக உணர்கிறீர்களா? அல்லது டயர்டாக, சோர்வாக, பலவீனமாக இருக்கின்றதா? இயேசு உங்கள் கூடவே தான் இருக்கிறார் நண்பர்களே. பலம் தருவார், உயர்த்தி வைப்பார், காரியம் வாய்க்கும். நீங்கள் எப்போது வாழ்க்கையில் வீழ்ந்து போவீர்கள்? இவனிடம் இருப்பது எல்லாம் எப்போது பறிபோகும்? எப்போது இந்த குடும்பம் எதுவும் இல்லாதவர்கள் ஆவார்கள் என்பதாய் எத்தனிக்கின்ற கெட்டவர்கள், பொறாமை பிடித்த கண்கள் முன்பாக அத்தனை பேர் முன்பும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கணவரை, மனைவியை, பிள்ளைகளை வாழ வைப்பார், உயர்த்தி வைப்பார் இயேசு. அவர் உங்களுக்கென ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் பிள்ளைக்கு நான் செய்வேன். சீக்கிரமே உங்கள் கரங்களை பிடித்து அழைத்து சென்று அழகான ஆடை அணிவித்து, கிரீடம் தரித்து, முத்திரை மோதிரம் அணிந்து பந்தியில் அமர வைப்பார் இயேசு. விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இருங்கள். ஜெபத்தை கைவிடாதீர்கள். ஜெப மாலையையும் தினமும் செய்யுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, உன் போதனையை பற்றி கருத்தாயிரு. இவ்வாறு நீ செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தை, அதைத்தான் போதனை என்கிறோம். அதை குறித்து நாம் மிகவும் கருத்தாய் இருக்க வேண்டுமா? ஏனென்றால் வார்த்தை தானே என்று நீங்கள் அலட்சியமாய் பேசிவிட்டீர்கள் என்றால் அது உங்கள் தலைமீதும் உங்கள் குடும்பத்திற்கும் சாபமாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் வார்த்தையால் ஒரு நபர் கூட கண்ணீர் சிந்தக்கூட கூடாது, மனம் வருந்த கூடாது. கவனமாயிருங்கள். ஆம், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசினாலும் அது வீணிலே விழாமல் அர்த்தமுள்ளதாய், இயேசுவுக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். இவங்க பேசினா குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்பா. நியாயமாய் பேசுவார்கள். 4 விஷயத்தை ஆராய்ந்து பேசுவார்கள். யார் சார்பாகவும் இல்லாமல் பொதுப்படையாக இருக்கு என்றும் கூறும் அளவிற்கு உங்கள் வார்த்தை, உங்கள் பேச்சு, செயல், நடவடிக்கை குடும்பத்திலும், உறவினர்கள் மத்தியிலும், பணியிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாழ வேண்டும் நண்பர்களே. எனக்கு இதெல்லாம் வராது சகோதரி, எனக்கு பேசவே தெரியாது என்கிறீர்களா? அப்போது அமைதியாயிருப்பதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். இயேசுவே உங்களுக்காக பேசுவார். இயேசு தலையிட்டு காரியத்தை செயல்படுவார். சரியா? தினமும் இயேசுவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபியுங்கள். ஞானம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தெய்வ பயமே ஞானத்தின் பிறப்பிடம். Fear of the Lord is the beginning of the wisdom என்று வசனம் கூறுகிறது. இதை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நன்மை பயக்கும் அந்த வசனம் ஞானம் தரும். இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, சுமையோடு இருக்கும் அனைவரையும் தன்னிடம் வரும்படி இயேசு அழைப்பு விடுகிறார். அந்த அழைப்பை ஏற்று இயேசுவிடம் செல்வோருக்கு ஆறுதல்
இளைப்பாறுதல் உண்டு. அக்காலத்தில் ஒரு பரிசேயர் வீட்டுக்கு உணவு சாப்பிட இயேசு வருகிறார் என்பதை தெரிந்து கொண்ட பாவியான பெண் ஒருத்தி அங்கே சென்று இயேசுவின் கால் மாட்டில் அமர்ந்து தன் கண்ணீரால் அவர் பாதங்களை கழுவி தன் நீண்ட கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தை பூசினாள். எந்த நொடி நாம் செய்தது தவறு என்று நாம் உணர்கிறோமோ அந்த நொடிதான் நம் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அவளும் அப்படித்தான். தன் பாவத்தை உணர்ந்தாள், அழுதாள். இயேசுவை விட எதுவுமே பெரிது இல்லை என்று எண்ணினாள் அன்று அவள். அதனால்தான் விலை உயர்ந்த எண்ணெயை இயேசுவின் பாதத்தில் பூசுகிறாள். எல்லோரும் அதை விதர்ப்பமாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவள் மனதை உணர்ந்து கொண்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தையை அவர் கூறினாள். அவள் இதயத்தில் இருந்த பாரம் முழுவதையும் எடுத்து போட்டார் இயேசு. உன் நம்பிக்கை அது உன்னை மீட்டது மகளே, அமைதியுடன் போ என்றாள். நமக்கும் இயேசு இதே வார்த்தைகளை இன்றைய நாளை நம்மை பார்த்து கூறுகிறார். அமைதியுடன் போ என் மகளே, என் மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகிறார். செபிக்கலாமா? இயேசுவே, என் சுமை என்னை சோர்வடைய செய்கிறது என்று உம் பாதத்தில் வைத்துவிட்டேன் அப்பா. நீரே என்னை மன்னியும். என் சுமைகள் அனைத்தையும் நீர் ஆசிர்வாதங்களாக மாற்றித்தாரும். எங்களை வாழவையும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.